வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அளவு ப்ளவுஸ் வைத்து எப்படி ப்ளவுஸ் கட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரெண்டாக மடித்து போட்டு மடிப்பு பகுதி நம்ம பக்கம் இருக்கிற மாதிரி மடித்து போட்டுறணும். அடுத்தது கீழே மடித்து தைக்கிறதுக்காக 2 இன்ச்சு மார்க் பண்ணி லைன் போட்டுக்கணும். அடுத்து பாடியினுடைய உயரத்தை கணக்கு போட ப்ளவுஸினுடைய உயரத்தை மார்க் பண்ணி லைன் போட்டுக்கிறோம். கழுத்து பகுதி இடுப்பு பகுதியிலிருந்து மேலே ரவுண்டு வரைக்கும் மார்க் பண்ணிக்கிறோம். அடுத்தது கழுத்து பகுதியை பக்க கழுத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் ஷோல்ட்ரு பகுதியிலிருந்து கீழே கழுத்து இறக்க வரைக்கும் அப்படியே ரவுண்டு அளவு ப்ளவுஸ் வைத்து அப்படியே ரவுண்ட் பண்ணி அழகாக மார்க் பண்ணி ரவுண்டாக வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அடுத்து ஷோல்ட்ரு அகலத்தையும் மார்க் பண்ணிவிட்டு பாடி அகலத்தையும் மார்க் பண்ணி அதில் ஒரு லைன் போட்டுக்கலாம். அடுத்து தையலுக்காக ஒரு 1.5 இன்ச்சு விட்டு அடுத்து ஒரு லைன் போட்டுக்கலாம். இடுப்பு பகுதியிலிருந்து ஆம்கோல் வரைக்கும் மார்க் பண்ணி ஆம்கோல் உயரத்தை ரவுண்ட் பண்ணி வரைஞ்சிக்கலாம். அடுத்து அப்படியே அழகாக தெளிவாக நம்ம வரைஞ்சதுலேருந்து அழகாக கட் பண்ணி ப்ளவுஸினுடைய பின்பாகத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம அளவு ப்ளவுஸ் வைத்து மார்க் பண்ணி கட் பண்ணாலும் நீட்டாக அழகாக தெளிவாக நமக்கு கிடைக்கும். அடுத்தது ப்ளவுஸை 4ஆக மடித்து போட்டு கையினுடைய நுனிப்பகுதி சேமாக கட் பண்ணிவிட்டு அகலத்தையும் உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு ஆம்கோல் உயரத்தையும் மார்க் பண்ணி கட் பண்ணிக்குவோம். அடுத்தது ப்ளவுஸ் பிட்டினுடைய அடுத்த பகுதியை விரித்து போட்டு நம்ம பின்பாகத்தை முன்பாக பிட்டு மேலே போட்டு அப்படியே அழகாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்கோல் ரவுண்டு, ஷோல்ட்ரு அகலம், கழுத்து அகலம் இது எல்லாத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அளவு ப்ளவுஸ் வைத்து முன் கழுத்து உயரத்தை மார்க் பண்ணி ரவுண்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது முன் கழுத்து உயரத்திலிருந்து முன்பாக உயரத்தையும் சென்டர் உயரத்தையும் அடுத்தது ஆம்கோல்லிருந்து கீழே உயரத்தையும் மார்க் பண்ணிவிட்டு அதே மார்க் பண்ண பகுதியிலிருந்து கரெக்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பராக நமக்கு கட்டிங் பகுதி கிடச்சிரும். இந்த மாதிரி கட் பண்ணி அழகாக தைக்கும் பொழுது ப்ளவுஸ் அளவு மாறாமல் சூப்பராக நீட்டாக அழகாக தெளிவாக வருங்க.